ஓகே, இந்த டைப் ஆஃப் ஸ்க்ளீராய்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டைப்ஸ் ஆஃப் இந்த ஸ்க்ளீராய்ட்ஸ் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கேட்குறாங்க. அடுத்தது செகண்டரி க்ரோத்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கொஷின் கேட்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறமேட்டு இந்த தியரி எல்லாம் வரும் நமக்கு, கார்பே கப்பே தியரி, இந்த மாதிரி தியரி பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்க்ளீராய்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்குறாங்க. இது முக்கியமா இது வந்து நமக்கு அடிக்கடி கொஷின் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. அப்புறம் செகண்டரி க்ரோத் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்டரி க்ரோத்தில் வந்து நமக்கு டைலோசிஸ் ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் எந்த பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை வளர்ச்சின்னு சொல்லக்கூடியது இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. சரிங்களா, லாஸ்ட் இயர் கூட வந்து உங்களுக்கு இந்த வெசல்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஆஞ்சியோஸ்பர்ம் தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தாவரத்தில் வெசல்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் நமக்கு வந்து கன்ஃபார்மாக 2 கொஷின் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சாப்வுட்டு, ஹார்ட்வுட் இதை பேஸ் பண்ணி அடிக்கடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஷின் கேட்குறாங்க. ஸோ நம்ம சாப்வுட்டு, ஹார்ட்வுட் இந்த வுட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்குறாங்க. இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்கக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப கம்மி தான். இதுக்குள்ள இருந்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கொஷின் வந்து கேட்குறாங்க. சரி, அடுத்தது பிளான்ட் அனாட்டமி அப்படின்னால என்ன அப்படின்னா, அனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அண்டர் அப்படின்னு அர்த்தம். டாமின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டு கட் த பார்ட்டிகல். சரிங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அண்டர், டாமின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டு கட் த பார்ட்டிகல். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோம். உதாரணத்துக்கு லீஃப் இருக்கு, ஸ்டெம் இருக்கு, ரூட் அப்படின்னா இது எக்ஸ்டர்னலா எப்படி பிரசன்ட் ஆயிருக்கு, இது எப்படிலாம் டிஃபரன்சியேஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா இன்டர்னலா நமக்கு வந்து ஒரு லீஃப்னா லீஃப்குள்ள இன்டர்னலா என்னென்னலாம் நமக்கு இருக்கும், ஒரு ஸ்டெம்னா இன்டர்னலா என்னென்னலாம் இருக்கும், இது ஃபர்ஸ்ட் எங்கிறது ஆர்ஜின் ஆகுது, இது எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்னல் கேரக்டர்ல வந்து நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஆக்சுவலா இதை பத்தி நமக்கு ஃபுல்லா ஸ்டடி பண்ணதான் யார் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு நெய்மன் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து நமக்கு ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சதாத்ரி அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிளான்ட் அனாட்டமி அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இவங்க 2 பேருமே நமக்கு வந்து பிளான்ட் அனாட்டமி பேஸ் பண்ணி நிறைய நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா, உதாரணத்துக்கு குரூப் ஆஃப் செல்ஸ், ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ். சரிங்களா, இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம். இந்த குரூப் ஆஃப் டிஷ்யூ எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, அப்ப இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷனை செய்யுது. சரி, அப்ப நமக்கு செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸ். சரிங்களா, நமக்கு வந்து பொதுவா எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஆனா ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் வேரியேஷன் ஆகும். சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு வந்து லீஃப்ல ஒரு பார்ட் ஆஃப் செல்ஸ் இருக்கு, அல்லது ஸ்டொமேட்டோவில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் செல்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன் வேற. ஸ்டெம்ல ஒரு பார்ட் ஆஃப் செல்ஸ் இருக்குன்னா அதோட ஃபங்க்ஷன் வேற. பார்க்கறதுக்கு எல்லா செல்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு, பட் வந்து அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு வேரியேஷன் ஆகும். சரிங்களா, அதே மாதிரி டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேர்மை காயின் பண்ணது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. டிஷ்யூங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தினது இந்த நெய்மன் குரூப் அப்படிங்கிறவர் தான் டிஷ்யூ அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஓகேங்களா, சரி, இப்போ டிஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிறோம். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறோம். இப்ப மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் அப்படின்னால என்ன அப்படின்னா பகுபடும் திறன் கொண்ட செல்கள்.
செல்கள். இதுதான் பேர் என்ன அப்படின்னா மெரிஸ்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெரிஸ்டாஸ் அப்படின்னால என்ன அப்படின்னா டிவைசபிள் அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து பகுப்படையும் திறன் கொண்ட செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா நமக்கு இங்க எல்லாமே மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் மட்டும்தான் நடக்கும். மியாசிஸுக்கு இங்க வேலையே கிடையாது. ஓகேங்களா? ஆக்சுவலா நமக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது தான் மைட்டாசிஸும் வரும், மியாசிஸும் வரும். ஆனா இங்க இருக்கக்கூடிய அத்தனை செல்களுமே நமக்கு என்ன அப்படின்னா மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல 100 செல் இருக்கு. இப்போ இது ஒரு பிளான்ட்டோட பகுதி. இந்த பிளான்ட்டோட பார்ட் இந்த இடத்துல காயமாயிருச்சு அப்படின்னா உடனடியே அந்த மெரிஸ்டெமேட்டிக் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய செல்ஸ் சிதைஞ்ச செல்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு புதுசா என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கும். இந்த செல் ரிப்பேரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இங்க இருக்கக்கூடிய செல்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் இது வந்து அடுத்தடுத்து மைட்டாசிஸ் ப்ராசஸ்க்கு உட்படுத்தி இங்க இருக்கிற புதிய செல்களை தோற்றுவிச்சு இந்த பகுதி என்ன பண்ணும் அப்படின்னா சரி பண்ணிடும். சரி பண்ணதுக்கு அப்புறம் எப்பயுமே இந்த இடத்துல ஒரு செல் ரிமைனிங் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ்ல இருக்கும். எப்ப தேவைப்படுதோ உடனடியா என்ன பண்ணும் அப்படின்னா மைட்டாசிஸ் பகுப்புக்கு உட்பட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி செய்யறதுக்காக நமக்கு தேவை. ஸோ மெரிஸ்டாஸ் அப்படின்னா எப்பயுமே நமக்கு எப்படி இருக்கும், இது வந்து ஆக்டிவா தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்தது பர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ தான் அடுத்து என்னவா மாறப்போகுது அப்படின்னா நமக்கு வந்து பர்மனன்ட் டிஷ்யூவா நமக்கு வந்து கன்வெர்ட் ஆக போகுது. சரிங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சிம்பிள் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, அதே மாதிரி சுரப்பு திசுக்கள் அப்படிங்கிற விட சொல்லுவோம். பேரன்கைமா, கோலன்கைமா, சிம்பிள் டிஷ்யூனா ஏதாவது ஒரு வேலையை மட்டும் செய்யக்கூடியது. பேரன்கைமா பொறுத்த வரைக்கும் குளோரன் கைமா, ஆரன் கைமா, புரோசன் கைமா, ஸ்டெல்லேட் அப்படின்னா ஸ்டார் ஷேப்டு, இடியோபிளேஸ் இந்த இடியோபிளாஸ்ட், மியூசிலேஜ் அப்படின்னா வளவளப்பான அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க வெண்டைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வளவளப்பா இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த பாரன்கைமா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி கோலன் கைமா இதுல வந்து 3 டைப், லேமிலார், டியூபுலார், ஆங்குலார். ஸ்க்ளெரன்கைமா பொறுத்த வரைக்கும் ஃபைபர் ஸ்கிளைட். இதுல அடிக்கடி முக்கியமா கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸ்க்ளீராய்ட்ஸ் பேஸ் பண்ணி கம்பல்சரி ஒவ்வொரு எக்ஸாம்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு கொஸ்டினாவது கேட்கிறாங்க. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்க எல்லாமே ஏதாவது ஒரு வேலையை மட்டும் தான் சொல்லுவாங்க, அதாவது செய்வாங்க நமக்கு. இப்போ பேரன்கைமான்னு சொல்லக்கூடியது யூனிவர்சல். ஓகேங்களா? எல்லா செல்களையும் பொதுவானது. இப்போ பேரன்கைமாவும் கோலன்கைமாவும் என்ன அப்படின்னா லிவிங் செல்ஸ். இதுல ஸ்க்ளெரன்கைமா செல்ஸ் மட்டும் என்ன அப்படின்னா டெட் செல். ஆக்சுவலா என்ன அப்படின்னா இந்த பேரன்கைமா செல்லோ கோலன்கைமா செல்லோ டெட் ஆனதுக்கு அப்புறம் இதுல என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய இது செல் இப்படி இருக்கு அப்படின்னா இதுல மேல என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இது வந்து மேல இருக்கக்கூடிய செல் வால். ஆக்சுவலா இது டெட் ஆனதுக்கு அப்புறம் இது என்க்ளோஸ் ஆயிடும். இப்படி டோட்டலா என்ன பண்ணும் அப்படின்னா என்க்ளோஸ் ஆயிட்டு லிக்னின் அப்படிங்கிற பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா இது மேல படியும். இப்போ லிக்னின் அப்படிங்கிற பொருள் மேல படிச்சோம்னா என்ன பண்ணும் அப்படின்னா இது டோட்டலா அப்படியே எல்லா பக்கமும் சுருங்கி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு இப்படி வந்துடும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சைட்டோபிளாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே வெடிச்சு சிதற ஆரம்பிக்கும். வெடிச்சு சிதறும் போது இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். இதுல ஒண்ணு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, வலிஞ்சு வருதுன்னா இதுக்கு பேரு சிம்பிள் பிட்ஸ். பிட்ஸ்னா குழிகள், எளிய குழிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பிரான்ச்டு பிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? கிளைத்த குழிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கு பேரு பிரான்ச்டு பிட்ஸ் அல்லது வந்து நமக்கு கிளைத்த குழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நமக்கு ஸ்க்ளெரன்கைமா அப்படின்னாலே என்ன அப்படின்னா டெட் செல்ஸ். ஏன் அது டெட் செல்லா மாறுது அப்படின்னா லிக்னின் அப்படிங்கிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே படிகிறதுனால, அதாவது அந்த செல்லுக்கு ஏஜ் ஆயிருச்சு. எந்த ஒரு செல்லா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 45 டேஸ்ல இருந்து ஒரு 60 டேஸ் வரைக்கும் உயிரோட இருக்கும். அதுக்கப்புறம் இறந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா லிக்னினா மாறிடும். ஆக்சுவலா
அனிமல் செல்லுக்கும் பிளான்ட் செல்லுக்கும் என்ன ஒரு முக்கியமான கான்செப்ட்னா, அனிமல் செல்ஸ் வந்து இந்த மாதிரி டெட் செல்ஸ் என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிடும், வெளியே போயிடும். ஆக்சுவலாக நமக்கு வந்து லிவருக்கு போயிட்டு லிவர்லேருந்து டிசார்டர் ஆகிட்டு கிட்னிக்கு வந்து கிட்னிலேருந்து ரிமூவ் ஆயிடும். ஆனால் நமக்கு பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணாது அப்படின்னா, இந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கும், அதை வந்து வேஸ்ட் பண்ணாது. அடுத்தது சைலம் புளோயம், அதாவது வாஸ்குலார் பண்டல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, வாஸ்குலார் கற்றைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது சைலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வேலை செய்யுது அப்படின்னா நீரை கடத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பணியை செய்யுது. ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா சிம்பிள், யாராவது ஒருத்தர் தான் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வேலையை மட்டும்தான் இவங்க செய்வாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வேலையை 4 பேர் சேர்ந்து செய்யறாங்க. சரிங்களா? அப்ப சைலம்னாலே நமக்கு என்ன அப்படின்னா நீரை கடத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பணி. அப்ப நீரை கடத்தக்கூடிய பணி என்ன பண்றாங்கன்னா 4 பேர் செய்யறாங்க. அப்ப 4 பேர்த்துக்கு யாரெல்லாம் ஹெல்பிங் அப்படின்னா ட்ரக்கிட்ஸ், வெசல், wood parenchyma, wood fiber. லாஸ்ட் டிஆர்பில கேட்ட கொஸ்டின் வெசல்ஸ் இதான் கேட்டிருந்தாங்க. வெசல்லெஸ் ஆஞ்சியோஸ்போம் எது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரி, இதுல சைலம், சைலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைலாஸ் அப்படின்னாலே நமக்கு எதை குறிக்கக்கூடியதுன்னா உட்டு, கட்டை அப்படின்னு சொல்லக்கூடியதை குறிக்கக்கூடியது. ஆக்சுவலா இது வந்து நமக்கு டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல உட்டு பேரன்கைமா மட்டும்தான் இது நமக்கு லிவிங். மொத்தம் 3மே என்ன அப்படின்னா இதுல டெட் செல்ஸ். அப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள சைலம் பகுதியில் எவை இறந்த பகுதி அப்படின்னு கேட்பாங்க. எது டெட் பார்ட்டிகல் அப்படின்னா நமக்கு வந்து ட்ராக்கிட்ஸ், வெசல்ஸ், ஃபைபர் 3மே டெட் பார்ட்டிகல். அல்லது வந்து எது லிவிங் பார்ட் அப்படின்னு கேட்குறாங்கன்னா வெசல்ஸ், இதுல உட்டு பேரன்கைமா மட்டும்தான் நமக்கு என்ன அப்படின்னா இது லிவிங் பார்ட். சரிங்களா? அப்போ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது சைலத்தோட பகுதி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு புளோயத்தோட பார்ட்டிகல்லாம் கொண்டு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப ட்ரக்கிட்ஸ், வெசல், உட்டு பேரன்கைமா, உட்டு ஃபைபர் இதெல்லாம் யார் என்ன வேலை செய்யுது அப்படின்னா நீரை கடத்தக்கூடிய பணிகளை செய்யுது. சரிங்களா? இதை வச்சுக்கோங்க. வெசல்ஸ் இருக்குது அப்படின்னாலே இது ஆஞ்சியோஸ்போம் தாவரம். நமக்கு ஜிம்னோஸ்போம்ல என்ன இருக்காது அப்படின்னா வெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இருக்காது. சரிங்களா? அப்ப வெசல்ஸ் இருந்தா அந்த உட்டுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்பாங்க. வெசல்ஸ் இருந்தா அதுக்கு பேரு போரஸ் உட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெசல்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பேரு நான் போரஸ் உட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்கனாமிக்கலா வெசல்ஸ் இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் வேல்யூ அதிகம். ஓகேங்களா? அப்ப நமக்கு ஆஞ்சியோஸ்போமோட எக்கனாமிக்கல் வேல்யூ அதிகமா, ஜிம்னோஸ்போமோட எக்கனாமிக்கல் வேல்யூ அதிகமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆஞ்சியோஸ்போமோடைய எக்கனாமிக்கல் வேல்யூ தான் அதிகம். ஓகேங்களா? அடுத்தது புளோயம். புளோயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சீவ் செல்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நம்ம சொல்லணும். இங்க சீவ் டியூப்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா சீவ் எலிமெண்ட்ஸ் இதுதான் கரெக்டான வேர்டு. சீவ் எலிமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டா பிரிச்சுக்கலாம். சீவ் எலிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டா பிரிச்சுட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு வந்து சீவ் செல்ஸ் ஒன்று, இன்னொன்று தான் சீவ் டியூப்னு சொல்லக்கூடியது. இந்த சீவ் செல்ஸ்ங்கிறது எதுல இருக்கும் அப்படின்னா ஜிம்னோஸ்போம் தாவரங்கள்ல காணப்படக்கூடியதான் இந்த சீவ் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே சீவ் டியூப்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம் தாவரங்கள்ல காணப்படும். இந்த சீவ் டியூப் எப்பயுமே எதோட அசோசியேட் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த கம்பேனியன் செல்ஸோட எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா அசோசியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? சரி, இதுல இந்த சீவ் டியூப்லன்னு சொல்லக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்காது அப்படின்னா நியூக்ளியஸ் காணப்படுவது இல்லை. சரிங்களா? சீவ் டியூப் பொறுத்த வரைக்கும் என்ன கிடையாது, நமக்கு நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கிடையாது. அப்ப கம்பேனியன் செல்ஸ்ல தான் என்ன பண்ணும் அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கும். இப்ப இந்த சீவ் டியூபோடைய ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே கம்பேனியன் செல்ஸ்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பார்த்துக்கும். இதையும் சேர்த்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணும் நமக்கு. அப்ப நியூக்ளியஸ் அற்றது 2 தான். ஒன்னு ஆர்பிசி ரெட் பிளட் செல், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சீவ் டியூப். இந்த சீவ் டியூப்ல என்ன கிடையாது அப்படின்னா நமக்கு அந்த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்காது. சரிங்களா? அப்ப நமக்கு கம்பேனியன் செல்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து நமக்கு எதுல இருக்கும் அப்படின்னா இதுல வந்து நமக்கு ஆஞ்சியோஸ்போம் தாவரங்கள்ல மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும்.
ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நமக்கு ஜிம்னோஸ்போர்ம் தாவரங்கள்ல மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை நான் முக்கியமா கேட்கலாம். புளோயம் பேரன்கைமா. ஆக்சுவலா புளோயம்னாலே லிவிங் அப்படிங்கிற கேரக்டர் தான் நமக்கு வரும். இப்ப புளோயம் ஃபைபர் இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு டெட் பார்ட்டிகல் எது அப்படின்னா புளோயம் ஃபைபர் மட்டும்தான் டெட் பார்ட்டிகல். அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் புளோயத்தில் எது வந்து உயிரற்ற திசு அப்படின்னு கேட்டாங்கன்னா புளோயம் ஃபைபர் மட்டும்தான் நமக்கு டெட். சரிங்களா? அதே மாதிரி இந்த புளோயம் பேரன்கைமா அப்படின்னு சொல்லக்கூடியது ஜிம்னோஸ்போர்ம்ல இருக்கும், ஆஞ்சியோஸ்போர்ம்ல இருக்கும். ஆனா மோனோகாட் தாவரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புளோயம் பேரன்கைமா, இந்த புளோயம் பேரன்கைமான்னு சொல்லக்கூடியது ஆப்சென்ட். இது கேட்பாங்க. புளோயம் பேரன்கைமான்னு சொல்லக்கூடியது எதுல ஆப்சென்ட் அப்படின்னா மோனோகாட் தாவரத்துல வந்து ஆப்சென்ட். அடுத்தது கிளாண்டுலார் லாக்டிபரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திசுக்கள். கிளாண்டுலார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சுரப்பு திசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன பண்ணலாம்னா வெளிப்பகுதியிலேயோ அல்லது உள்பகுதியில நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கலாம். அதே மாதிரி லாக்டிபரஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இது லேட்டக்ஸ். லேட்டக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னா மில்கி லேட்டக்ஸாவும் அரேஞ்ச் ஆயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்டர் லேட்டக்ஸாவும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ லேட்டக்ஸ் செல்ஸ் இருக்கு, லேட்டக்ஸ் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் நமக்கு இருக்கு. சரிங்களா? எக்ஸ்டர்னல் பொறுத்த வரைக்கும் வெளிப்புறத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா கிளாண்டுலார் ஹேர்ஸ், சுரப்பு அமைப்பு. ஒரு சில வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. அப்புறம் தேன் சுரப்பிகள், டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ட்ரஸீரா, அப்புறமேட்டு டென்டக்கிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லைங்களா, சன்டிவ் பிளான்ட். இந்த மாதிரி பிளான்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பூச்சியை பிடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொட்டும் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டிங்கிங் ஹேர்ஸ். இது வந்து ஒரு சில அரிப்பு மாதிரி ஏற்படுத்தக்கூடிய தாவரங்கள் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இன்டர்னல் அப்படின்னா உள்பகுதியில் இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸ், அதாவது மியூசிலேஜ் வளவளப்பான பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா சுரக்கிறது. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த வெண்டைக்காய் மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆயில் கிளாண்ட்ஸ். சரிங்களா? இன்டர்னலா வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் மாதிரி சுரக்கக்கூடியது ரெசின். இதெல்லாம் பைனஸ் தாவரங்கள்ல வந்து அதிகமா ரெசின் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அப்புறம் ஹைடாதோட். இன்டர்னலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு அந்த வாட்டர் எல்லாம் வந்து டிரான்ஸ்பிரேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ல வந்து நமக்கு ஹைடாதோட் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் வந்து இன்வால்வ் ஆகும். சரிங்களா? கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ். ஸோ அடுத்தது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா திசு, அந்த திசு சிஸ்டத்தை பத்தி நம்ம பார்க்கக்கூடியது. கண்டிப்பா இந்த ஏரியாவில இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கொஸ்டின் நம்ம கம்பல்சரி எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து முக்கியமா கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. சரி, ஃபர்ஸ்ட் வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நமக்கு இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூங்கிற வார்த்தையை சொன்னது யாருன்னா நாக்லி அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருப்பாரு. The growth in plants largely restricted to specialized region, அதாவது active cell division, பகுப்படும் திறன் கொண்ட செல்கள். இதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பொறுத்த வரைக்கும் undifferentiated tissue, வேறுபாடு அடையாத திசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ undifferentiated அப்படின்னா வேறுபாடு அடையாத திசுக்கள். இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா கேலஸ் என்ன அப்படின்னா காலஸ் சொல்லலாம். கேலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன கேலஸ் அப்படின்னா இதுவும் நமக்கு வேறுபாடு அடையாத அப்படின்னு சொல்லக்கூடிய செல்களுக்கு பேரு தான் கேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதுல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற ரூட் பார்ட்டிகளோ அல்லது வந்து ஸ்டெம் அந்த மாதிரி பார்ட்டிகல்லாம் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதெல்லாமே வேறுபாடு அடையாத செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இட் மீன்ஸ் அதாவது கெப்பாசிட்டி டு டிவைட், அதாவது நமக்கு தொடர்ந்து பகுப்பாடும் திறன் கொண்ட செல்கள். ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இஸ் கம்போஸ்ட் ஆஃப் இம்மெச்சூர் செல்.
ஸோ இங்க இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு இம்மெச்சூர், அதாவது முதிர்ச்சி அடையாத இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இம்மெச்சூர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இதுல எப்படி இருக்கு அப்படின்னா செல்கள் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், ஐசோடைட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மெரிஸ்டெமடிக் செல் பொறுத்த வரைக்கும் ஒன்லி பிரைமரி செல் வால் which is a thin and flexible. இது என்ன பண்ண அப்படின்னா நமக்கு வளையும் தன்மை கொண்டது. இட் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். எதனால் ஆனதுன்னா பொதுவாக செல்லுலோஸால் ஆனது. செகண்டரி செல் வால் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆப்சென்ட். என்ன கிடையாது அப்படின்னா செகண்டரி செல் வால் அப்படிங்கிறது கிடையாது. they have dense cytoplasm. ஓகேங்களா, அடர்த்தியான சைட்டோபிளாசம் வந்து பாத்தீங்கன்னா இதுல காணப்படும். அதே போல நார்மல் வேக்யூல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா scattered throughout the body அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி அங்கங்க சிதறி காணப்படும். சரிங்களா, இது வந்து என்னன்னா யங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது. அப்ப சிதறிய வாஸ்குலர் கட்டைகள் எப்ப காணப்படும் அப்படின்னா யங் ஸ்டேஜ்ல சிதறிய வாஸ்குலர் கட்டைகள் காணப்படும். இது கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூராக என்ன பண்ணும் அப்படின்னா இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து பெருசா வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு செல்லுல 60% இருந்து 70% வரைக்கும் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா வேக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆக்குபை பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ஸோ நார்மல் வேக்யூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட் இதில் அப்படின்னா மெரிஸ்டெமடிக் செல்ஸ். இளம் நிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வாஸ்குலர் கற்றைகள் அதாவது வாக்யூல்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா சிதறி காணப்படும். அதே போல they have the prominent and large nucleus, அதாவது தெளிவானது. அதே மாதிரி பெரிய நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு காணப்படும். மெரிஸ்டெமடிக் செல்ஸ் ஆர் மெட்டபாலிக்லி ஹை ஆக்டிவ். அதே மாதிரி என்ன கிடையாது அப்படின்னா சேமிப்பு உணவு அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா சிதறி போய் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா வேக்யூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இளம் நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து பிளாஸ்டிக் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்காது. they may present only the ப்ரோபிளாஸ்டிக் ஸ்டேஜ். ஸோ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா முன் குளோரோபிளாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப குறைவா தான் நமக்கு டெவலப் ஆயிருக்கு. do not have the intercellular space. செல் இடைவெளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காது. ஏன்னா பிளாஸ்மோடெஸ்மேட்டா அந்த மாதிரி எல்லாம் வந்து நமக்கு பெருசா ஃபார்ம் ஆயிருக்காது. ஸோ இங்க இருக்கக்கூடிய திசுக்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா மெரிஸ்டெமடிக் பொறுத்த வரைக்கும் நெருக்கமான அமைப்பு காணப்படும். ஓகேங்களா, அடுத்து கிளாசிபிகேஷன் ஆஃப் மெரிஸ்டெமடிக் டிஷ்யூ. மெரிஸ்டெமடிக் டிஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட். அந்த பேசிக் ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் மெரிஸ்டெமடிக் கேன் பி டிவைடட் இன்டு ஃபாலோயிங் 3 டைப்னு சொல்றாங்க. அதாவது ப்ரோ மெரிஸ்டம், எம்பிரியோனிக் மெரிஸ்டம், ப்ரீபோடியல் மெரிஸ்டம் சொல்லக்கூடியது, பிரைமரி மெரிஸ்டம், செகண்டரி மெரிஸ்டம் சொல்லக்கூடியது. ப்ரோனா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல, அதாவது முதல்ல அப்படி உருவாகுது இல்லைங்களா, இது வந்து நமக்கு எம்பிரியோ. இந்த எம்பிரியோ என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி டெவலப் ஆகும். இப்படி டெவலப் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ரேடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இங்க ஃபார்ம் பண்ணக்கூடியதுக்கு பேரு பிளெமியோல். இதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா எம்பிரியோ அப்படின்னு சொல்லக்கூடியது டெவலப் ஆகும். ரேடிக்கல்ங்கிறது வந்து நமக்கு ரூட்டை ஃபார்ம் பண்ணும். பிளெமியோல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டெம்மை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நமக்கு எம்பிரியோனிக் ஸ்டேஜ்ல இருந்து நமக்கு டெவலப் ஆகுது. அப்ப முதல்ல உருவாகிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிரைமரி மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பிரைமரி மெரிஸ்டம் இது ரெண்டும் தான். பிரைமரி மெரிஸ்டம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு கண்டினியூஸா நமக்கு என்ன ஆகக்கூடியதுன்னா டெவலப் ஆகக்கூடியது. அப்ப டெவலப் ஆயிட்டு இது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஷூட்டு, ரூட்டு, அதே மாதிரி நுனி பகுதியில வந்து லீவ்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குது. இது தொடர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா மெச்சூர் ஆகுது. மெச்சூர் ஆகும்போது இரண்டாம் நிலை மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது. ஸோ இஸ் நாட் பிரசன்ட் இன் எம்பிரியோனிக் ஸ்டேஜ். ஏன்னா இது வந்து நமக்கு எம்பிரியோனிக் ஸ்டேஜ்ல இருக்காது. ஏன்னா இது வந்து ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியதுக்கு பேரு ப்ரோ மெரிஸ்டம். அதுக்கப்புறம் டெவலப் ஆயிரும். அப்ப அதுக்கு பேரு செகண்டரி மெரிஸ்டம் சொல்லக்கூடியது. ஸோ இங்க இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே என்ன அப்படின்னா முதிர்ச்சி அடைந்த பகுதி. ஸோ ஒரு ரூட்டோ ஸ்டெமோ,
சரிங்களா? இது எல்லாமே என்ன அப்படின்னா முதிர்ச்சி அடைஞ்ச பகுதிக்கு பேர் தான் செகண்டரி மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் நிலை மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நமக்கு என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா இங்க பார்த்தீங்கன்னா செகண்டரி growth பொறுத்த வரைக்கும் கார்க் கேம்பியம் ஃபார்ம் ஆகும். இன்டர்பேசிகுலார் கேம்பியம், இன்ட்ராபேசிகுலார் கேம்பியம் நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டா பிரிச்சுக்கலாம். இப்ப கேம்பியம் இப்படி இருக்கு, இது வந்து கேம்பியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இன்டர்பேசிகுலார் அப்படின்னா இது ஒரு வாஸ்குலார் பண்டல், இது ஒரு வாஸ்குலார் பண்டல். இது ரெண்டுக்கும் நடுவுல நமக்கு என்ன உருவாகுது, கேம்பியம் அப்படிங்கிறது உருவாகுது. சரிங்களா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நமக்கு இன்டர்பேசிகுலார் கேம்பியம். இன்ட்ராபேசிகுலார் அப்படின்னு வச்சுங்களேன், இப்ப இப்படி ஃபார்ம் ஆயிக்கும் ஆக்சுவலா இந்த மாதிரி. இதே வந்து நமக்கு இன்ட்ராபேசிகுலார் அப்படின்னா உள்ளுக்குள்ள இப்படி ஃபார்ம் ஆகக்கூடியது. இந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஃபார்ம் ஆனா இதுக்கு பேரு இன்ட்ரா. சோ இதுக்கு பேரு இன்டர். இன்டர்ங்கிற வார்த்தை வந்தா இன் பிட்வீன் அப்படிங்கிற வரணும். இது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரா அப்படின்னா உள்ளுக்குள்ள. So formation of meristem from any permanent tissue is called the differentiation. சரிங்களா? அப்ப formation of meristem from எந்த ஒரு permanent tissueல இருந்தும் உருவாகுது அப்படின்னா அதுக்கு பேரு de-differentiation. Formation of undifferentiated from the differentiated tissue is called the de-differentiation சொல்லக்கூடியது. அப்ப promeristem என்னவா மாறுது, primary meristemஆ மாறுது. பிரைமரி மெரிஸ்டம் என்னவா மாறுது, பர்மனன்ட் டிஷ்யூவா மாறுது. பர்மனன்ட் டிஷ்யூ என்னவா மாறுது அப்படின்னா செகண்டரி மெரிஸ்டமா மாறுது. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட வரிசை. இப்படிதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாறக்கூடியது. ப்ரோ அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா முன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? முன் பகுபடும் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல இருந்து நமக்கு வந்து பிரைமரி மெரிஸ்டங்கிறது உருவாகும். சரி, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தியரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல அபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய, நீங்க ஒரு செல்லை வந்து இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃபரன்சியேஷன் ஆகும்னா இந்த நுனி பகுதியில் இருக்கிறதுக்கு பேரு தான் அபிக்கல் மெரிஸ்டம். இடையில இருக்கக்கூடிய இந்த செல்களுக்கு இங்க இருக்கக்கூடியதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டர்கேலரி மெரிஸ்டம், இடையாக்க திசு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு பேரு நுனியாக்க திசு. அடிப்பகுதியில் இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா லேட்ரல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ நுனியாக்க திசு, இடையாக்க திசு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா லேட்ரல் மெரிஸ்டம், பக்க ஆக்க திசு அப்படின்னு சொல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். இதுதான் வந்து அடிப்பகுதியை வந்து நம்ம உருவாக்கக்கூடியது, பேஸ். ஸோ பொதுவாக இன்டர்கேலரி மெரிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா நோடல் ரீஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது காணப்படும். அதாவது கணு இடைப்பகுதி. இப்ப நீங்க பெரும்பாலும் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே கணு இருக்கும், இங்கேயும் கணு இருக்கும். இந்த பகுதிக்கு பேரு நோடு. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு பேரு இன்டர் நோடு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ இதுவும் நோடு, இதுவும் நோடு, இதுக்கு பேர் தான் இன்டர் நோடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படிதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரிச்சிருப்பாங்க. சரி, மோனோகாட் தாவரத்துல வந்து இன்டர்கேலரி மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவா அதுல காணப்படும். சரி, அபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அபிக்கல் மெரிஸ்டம் which occur the tip of the root and shoot பொதுவா எங்க காணப்படுது அப்படின்னா நுனி பகுதியில காணப்படுகிறது. இது முக்கியமா என்ன வேலை அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்க்ரீசிங் லென்த் ஆஃப் பிளான்ட் ஆர்கன். ஒரு பிளான்ட் ஆர்கனோடைய அதோடைய வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்துறது அதோட வேலை. நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிறோம், ஷூட் அபெக்ஸ், ரூட் அபெக்ஸ் பிரிச்சுக்கிறோம். ஸோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரைமரி growth, முதல்நிலை வளர்ச்சிக்கு வந்து அபிக்கல் மெரிஸ்டம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அப்ப டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் லீஃப் இலை உருவாகிறது, elongation of the stem, and some cells left beyond this form axillary bud and form their new branches or flower.
அதே மாதிரி அபிக்கல் மெரிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இன் ஷூட் ஆர் ரூட் டெர்மினல் சப் டெர்மினல் ஆக்டிவிட்டி. அபிக்கல் மெரிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டா இருக்கலாம் அல்லது ரூட்டா இருக்கலாம் அல்லது வேர், எப்படி சொல்லணும்னா வேர் அல்லது தண்டு, அதோடைய நுனி பகுதி. இன்டர்கேலரி மெரிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு the meristem which is occur between the mature tissue. This is a separated region by the apical region சொல்றாங்க. ஸோ நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நம்ம பார்த்ததுல இது வந்து அபிக்கல், இங்க இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் இன்டர்கேலரி அப்படின்னு சொல்லக்கூடிய. இதோட வேலை என்ன அப்படின்னா மெரிஸ்டத்தோடைய லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்றது தான் இதோட வேலை. ஸோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரீஜெனரேஷன் பார்ட்ஸ். சரிங்களா, புதுசா ஒன்றை உருவாக்குறது. அப்ப தேவையில்லாத வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட்ஸ் ரிமூவ் ஆகும். அப்ப that is responsible for regeneration parts removed by crossing herbivorous. இது நோட் பண்ணிங்க. ஆடு மாடெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த புல்லை வந்து மேயுது. ஆடு மாடு என்ன பண்ணுது, இந்த புல்லை வந்து மேயுது அப்படின்னா திரும்பவும் அது வளரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, அப்ப திரும்ப வளரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த இடையாக்க திசு அப்படின்னு சொல்லக்கூடியதான் காரணம். சரிங்களா, இது பாருங்க எப்படி கொஸ்டின் கேட்பான்னு பார்த்து வச்சுக்கோங்க. கால்நடைகள் மேய்ச்சலுக்கு உட்படுத்தும் பொழுது அல்லது உட்படும் பொழுது முழுவதுமாக தாவரங்கள் சாப்பிடப்படுகிறது எனில் திரும்ப வளர்ச்சி அடைவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இன்டர்கேலரி மெரிஸ்டம், இடையாக்க திசு அப்படின்னு சொல்லக்கூடியதான் காரணம். சரிங்களா, ஆடு மாடு மேய்ஞ்சாலும் கூட புல்லு திரும்ப திரும்ப வளருதுன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்டர்கேலரி மெரிஸ்டம். அதனாலதான் உங்களுக்கு நான் சொன்னேன் இன்டர்கேலரி மெரிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மோனோகாட் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்கள்ல அதிகமா காணப்படும். ஸோ இன்டர்கேலரி மெரிஸ்டம் சொல்லக்கூடியது ஒருவித்தலை தாவரங்கள்ல பெரும்பாலும் காணப்படும் மோனோகாட் பிளான்ட். அடுத்தது they may be present either at the base of the internode. சரிங்களா, மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிப்பகுதியில காணப்படும் கிராசஸ், பாம்பு அண்ட் ஈக்குசிட்டம். இதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த இடையாக்க திசு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு காணப்படும். அந்த பேஸ் ஆஃப் த நோட். மின்ட், புதினா இஸ் ஆல்சோ பிரசன்ட் அட் த பேஸ் ஆஃப் த லேஸ். சரிங்களா, இது எல்லாமே நமக்கு அடிப்பகுதியில் காணப்படுது. எக்ஸாம்பிள் பைனஸ். பை த ஆக்டிவிட்டி ஆஃப் த மெரிஸ்டம் லென்த் ஆஃப் லீவ்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்றது தான் இதோட முக்கியமான வேலை. There is a short lived and converted into the permanent tissue. சரிங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த பர்மனன்ட் டிஷ்யூவை என்ன பண்ணும் அப்படின்னா இது மாறிடும். ஸோ இது எதுல இருக்கும் அப்படின்னா அபிக்கல் மெரிஸ்டம் அண்ட் இன்டர்கேலரி மெரிஸ்டம். பிரைமரி மெரிஸ்டம் பிகாஸ் தட் அப்பியர் இயர்லி ஆஃப் த லைஃப், அதாவது நம்ம ஆரம்ப காலத்துல இருக்கு. பிளான்ட் கான்ட்ரிபியூட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் பிரைமரி ஆஃப் த பிளான்ட் பாடி. ஆரம்ப நிலையில வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் பாடியில முக்கியமானது ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் அபிக்கல் மெரிஸ்டம், நுனி திசு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து இன்டர்கேலரி மெரிஸ்டம், இடையாக்க திசு. இது பொதுவா எதுல இருக்கும் அப்படின்னா மோனோகாட். இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சதுக்கு அப்புறம் இதுல எந்த பகுதி திரும்பவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தாவரத்தை தோற்றுவிக்குதுன்னா இதுதான் இன்டர்கேலரி மெரிஸ்டம் தான் தோற்றுவிக்குது. அதுக்கப்புறமேட்டு அடிப்பகுதி பேஸை வந்து கொண்டு வர்றது யாருன்னா லேட்டரல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ லேட்டரல் மெரிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு த லாங்கிடியூடினல் டான்ஜென்டியல் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, கீழே இந்த பகுதி இப்படி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா growth ஆகும். ஸோ இது வந்து ஆக்டிவிட்டி ஆஃப் லேட்டரல் மெரிஸ்டம் இன்க்ரீசிங் த கிர்த் ஆஃப் த பிளான்ட். கிர்த்னா தாவரத்தை வந்து பாத்தீங்கன்னா அகலப்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது செய்யும். ஸோ இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செகண்டரி growth. சரிங்களா, அப்ப இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு முக்கியமா யாரு காரணம் அப்படின்னா லேட்டரல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். சரிங்களா, இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்ஜினல் மெரிஸ்டம், இன்ட்ராபேசிகுலார் கேம்பியம் ஆர் பேசிகுலார் கேம்பியம் சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்ப மார்ஜினல் மெரிஸ்டம் அப்படின்னா நுனி பகுதியில, அதாவது மார்ஜின் ஆஃப் த லீஃப் இங்க இருக்குது இல்லைங்களா, இலையோட நுனி பகுதியில காணப்படக்கூடியது. இது எதுக்காகனா இட் இஸ் ஆக்டிவிட்டி இன்க்ரீசிங், அதாவது இந்த இலையோட பரப்பு இருக்கு பாத்தீங்களா, இலை பரப்பை வந்து அதிகரிக்கக்கூடியது. Leaf shows the total growth of leaf is called the intercalary
மார்ஜினல் growth அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்டர்கேலரி மார்ஜினல் growth. இப்போ இந்த மார்ஜின் இருக்குது இல்லைங்களா, இந்த மார்ஜினோட அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. இன்ட்ராஃபேஸ்குலார் கேம்பியம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்ட்ரா ரெண்டு நினைப்பு வச்சுக்கோங்க. அப்ப இன்ட்ரா அப்படின்னா உள்ளுக்குள்ள, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டதுல, இதுதான் வந்து நமக்கு இன்ட்ராஃபேஸ்குலார் கேம்பியம். ஸோ இதுல வந்து கேம்பியம் அப்படிங்கிறது இருந்தாலே இதுக்கு பேரு ஓப்பன் வாஸ்குலார் பண்டல். இது பொதுவா டைகாட் தாவரத்துல தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கேம்பியம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். ஸோ கேம்பியம் சொல்லக்கூடிய அமைப்பு இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் கேம்பியம். இது ஜிம்னோஸ்பம் தாவரத்துல இருக்கும். அப்புறம் ஆஞ்சியோஸ்பம்ல டைகாட் பிளான்ட்ல இருக்கும். மோனோகாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க கேம்பியம் சொல்லக்கூடியது இருக்காது. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல இப்ப இங்க சைலம், இங்க புளோயம், இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல கேம்பியம்ங்கிற அமைப்பு இருக்காது. ஆனா டைகாட் பிளான்ட்ல கேம்பியங்கிற அமைப்பு வந்து இருக்கும். ஓகேங்களா, அந்த கேம்பியம் தான் இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமான ஒண்ணு. அடுத்தது மெரிஸ்டம். மெரிஸ்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி டிவிஷன் ஆகுது அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம என்ன பண்ணோம்னா மெரிஸ்டம், ஃபைல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்லுவோம். இப்போ இங்க பிளான்டோடைய பார்ட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா லீஃபோ, ஸ்டெமோ டிவிஷன் ஆகுது இல்லையா, அதை வச்சு சொல்லக்கூடியது. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிப் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எப்படி டிவிஷன் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இப்படி ஒரு சைடு மட்டும் டிவிஷன் ஆகுது அப்படின்னா இதுதான் ரிப் மெரிஸ்டம், ஃபைல் மெரிஸ்டம் சொல்லக்கூடியது. அப்ப மெரிஸ்டம் இஸ் ஆன்டிக்ளைனல் டிவிஷன், மேல அல்லது இப்படி கீழே, அல்லது இந்த சைடு அப்படி இல்லைன்னா இந்த சைடு, இந்த மாதிரி டிவிஷன் ஆகும். ஏதாவது ஒரு சைடு, அதாவது ஒன் பிளான். எக்ஸாம்பிள் டூனிகா இஸ் அ டைப் ஆஃப் த ரிப் மெரிஸ்டம். இது எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் சம் கார்டெக்ஸ், பித்து, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வளரக்கூடியது. பிளேட் மெரிஸ்டம் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இப்படி டெவலப் ஆகும், இப்படியும் டெவலப் ஆகும், அல்லது மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு சைடும் டெவலப் ஆகக்கூடியது. இதுதான் பிளேட் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது வந்து நமக்கு மாஸ் மெரிஸ்டம் அப்படின்னா எல்லா சைடும், சரிங்களா, இப்படி சொல்லலாம், அதாவது எல்லா சைடுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டிவிஷன் ஆகும், ஆல் பிளான். இதுதான் மாஸ் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோ எண்டோஸ்போம் டேக்ஸ் பிளேஸ். எம்ப்ரியோ எண்டோஸ்போம் எந்த மெரிஸ்டத்துல வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாஸ் மெரிஸ்டத்துல வரக்கூடியதான். சரிங்களா, இது நோட் பண்ணுங்க. இது ஒரு தடவை UGTRP எக்ஸாம்ல இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. மாஸ் மெரிஸ்டம் சொல்லக்கூடியது டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ அண்ட் எண்டோஸ்போம். அடுத்து கிளாசிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல சும்மா பார்த்து வச்சுங்க போதும், அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த முக்கியமான தியரி மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். சரி, அடுத்தது வந்து ஹேபர்லேண்ட் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா இதை வந்து ஒரு மெயின் 3 பேசிக் ஃபங்க்ஷன் வச்சு பிரிக்கிறார். ஃபர்ஸ்ட் புரோட்டோடேம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ப்ரோனா ஃபர்ஸ்ட், சரிங்களா, டேர்ம்னா எபிடெர்மிஸ், அதாவது மேல் புறத்தோல், மேல் புறத்தோல் அப்படின்னு சொல்லக்கூடியது. மேற்புறத்தோல் அப்படின்னா பொதுவா என்ன பண்ணும் அப்படின்னா இதுல ஒரே ஒரு அடுக்கு மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா இதுல காணப்படும், ரொம்ப நெருக்கமானது. அதே மாதிரி இந்த செல்கள்லாம் எதனால் ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா பேரன் கைமா அப்படின்னு சொல்லக்கூடிய செல்களால இது ஆனது, மிகவும் நெருக்கமான ஒரு செல்கள். ஓகேங்களா, வேற இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ரூட் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இதுல காணப்படும். ஸோ எபிடெமிஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா ரூட் ஹேர்ஸ், இங்க இருக்கக்கூடியது ரூட் ஹேர்ஸ் இருக்கும், வேர் தூவிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா தக்காளி செடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெம் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கும். சரி, அடுத்தது ப்ரோ கேம்பியம். ப்ரோனா ஃபர்ஸ்ட், முதல்ல உருவாகக்கூடிய கேம்பியம். ஏன்னா கேம்பியம் இருந்தாதான் உங்களுக்கு வந்து இரண்டாம் நிலை வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வரும். ஸோ இதுல வந்து எதுல இருந்து உருவாகுது, முதல்ல சைலம் புளோயம்ங்கிறது உருவாகுது. சரிங்களா, எப்பயுமே சைலம் பொறுத்த வரைக்கும் எங்க இருக்கும் அப்படின்னா நமக்கு தண்டு பகுதி அப்படின்னா வந்து நமக்கு உள்நோக்கி தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து சைலம்.
இது புளோயம். ஸோ ஸ்டெம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து எண்டார்க் சைலம், உள்நோக்கி காணப்படும். இதே லீஃபோ ரூட்டோ ரெண்டுலுமே என்ன பண்ணும்னா எக்ஸார்க் அப்படி வெளிநோக்கி என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். அப்பதான் வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். உரியறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வெளியேற்றுறதுக்கெல்லாம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வெளிப்பகுதியில காணப்படும். சரிங்களா? எண்டார்க்குன்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு எதுல இருக்கும்னா சைலம் வந்து உள்நோக்கி இருக்கக்கூடியது ஸ்டெம்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு இன்க்ளூடிங் சைலம் அண்ட் புளோயம். சரிங்களா? இதை நினைப்பு வச்சுக்கோங்க. அடுத்து கிரவுண்ட் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா தலத்திசு அப்படின்னு சொல்லுவாங்க. தலத்திசு. அது என்ன தலத்திசு அப்படின்னா வேறுபாடு அடையாத செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் தலத்திசு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? எப்படி வேறுபாடு அடைஞ்சிருக்காது அப்படின்னா உதாரணத்துக்கு ஹைப்போடெர்மிஸ், கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், பித்ரேஸ் இந்த மாதிரிலாம் என்ன இருக்காது அப்படின்னா இது வேறுபாடு அடைஞ்சிருக்காது. எல்லாம் ஒன்னோட ஒண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா மெர்ஜ் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு பேரு தான் கிரவுண்ட் திசு அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாம என்ன பண்ணும் ஒன்னோட ஒண்ணு நமக்கு மெர்ஜ் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு பேரு கிரவுண்ட் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அடுத்தது பொதுவா ஒரு சில தாவரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அபிக்கல் மெரிஸ்டம் அப்படிங்கிறது ஆப்சென்ட். உதாரணத்துக்கு வந்து ஆல்கேவிலையும் ஃபங்கையிலையும் வந்து உங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா நுனியாக்க திசு அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. all of the cells is a plant divisible, so they do not show the apical growth. எல்லா செல்லும் டிவிஷன் ஆகும். ஆனா அபிக்கல் growthங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அயர் ஆல்கைல வந்து நமக்கு அபிக்கல் மெரிஸ்டம்ங்கிறது இருக்கு. உதாரணத்துக்கு ஃபியூகஸ், டிக்டியோட்டா, சர்காசம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆல்காக்கள்ல வந்து நமக்கு நுனியாக்க திசுங்கிற அமைப்பு இருக்கு. பிரியோஃபைட் அண்ட் சம் டெடோஃபைட் செலாஜினல்லா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் செல், ஒரே ஒரு அபிக்கல் மெரிஸ்டம் மட்டும் காணப்படும். ஸோ இதுக்கு பேர் அபிக்கல் செல். ஆனா அபிக்கல் மெரிஸ்டம் ஃபர்ன்ஸ்ல, ஜிம்னோஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய செல்கள் வந்து நமக்கு காணப்படும். சரிங்களா? அப்போ கொஸ்டின் எதுல கேட்பாங்க? அபிக்கல் மெரிஸ்டம் சொல்லக்கூடியது ஆல்காவிலையும் ஃபங்கைலையும் கிடையாது. இது அபிக்கல் செல் தியரி. இந்த 2-3 தியரி இருக்கு. இந்த தியரி அடிக்கடி என்ன பண்றாங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. அபிக்கல் செல் தியரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொன்னது யாரு அப்படின்னா நாக்லி அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. நாக்லி அண்ட் ஆப்மைஸ்டர் இவங்க 2 பேருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. அபிக்கல் செல் தியரியை சொன்னது யாருன்னா நாக்லி அண்ட் ஆப்மைஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிங்கிள் அபிக்கல் செல் ஒரு நுனி பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த செல் தான் நமக்கு என்ன பகுதினா தொடர்ந்து நமக்கு வந்து பகுபடையும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். ஸோ நாக்லி அண்ட் ஆப்மைஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா அபிக்கல் மெரிஸ்டம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் செல். ஸோ இங்க இருக்கக்கூடிய அபிக்கல் செல் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை செல்லால் ஆனதுன்னு சொல்றாங்க அப்படின்னா சிங்கிள் அபிக்கல். ஸோ இதுதான் சிங்கிள், ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வியூ ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த பிரியோஃபைட்டுக்கும் டெடோஃபைட்டுக்கும் மட்டும்தான் இது பொருந்தும். அதே மாதிரி ஃபியூகஸ், டிக்டியோட்டா, சர்காசம் இதுக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்ற எதுக்குமே பொருந்தாது. ஸோ இவங்களோட அபிக்கல் செல் தியரி கான்செப்ட் ஜிம்னோஸ்பர்முக்கோ ஆஞ்சியோஸ்பர்முக்கோ கிடையாது. இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரிமிட்டிவ் கேரக்டர்ல இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு மட்டும்தான் இவங்களோட தியரி பொருந்தும். ஸோ அபிக்கல் செல் தியரி கான்செப்டை சொன்னது யாருன்னா நாக்லி அண்ட் ஹாப்மேஸ்டர் அப்படிங்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஹிஸ்டோஜன் கான்செப்ட். இதுவும் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிக்கடி கேட்கக்கூடியது. ஹிஸ்டோஜன் தியரி கான்செப்டை சொன்னது யாருன்னா ஆன்ஸ்டீன் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாருன்னா இதை சொல்லியிருப்பார். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரூட் அண்ட் ஷூட் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தியரியை வந்து சொல்லியிருப்பாங்க. ஹிஸ்டோஜன் தியரியை பொறுத்த வரைக்கும் ரூட் அதே மாதிரி ஷூட். சரிங்களா? இதை 3 லேயரா பிரிச்சுக்கிறாங்க. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய லேயருக்கு பேரு இதுதான் டெர்மட்டோஜன். சரிங்களா? டெர்மா அப்படின்னா அவுட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்ப அவுட்டர் மோஸ்ட் சிங்கிள் லேயர் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் லேயர் ஆஃப் எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ டெர்மட்டோஜன் அப்படின்னால டெர்மா அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா அவுட்டர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது என்ன பண்ணுது நமக்கு பெரிப்ளம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த அடுக்குக்கு பேரு பெரிப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடியது.
ஃபர்ஸ்ட் டெர்மட்டோஜன், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அடுக்குக்கு பேரு பெரிப்ளம். பெரிப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு டெர்மட்டோஜனுக்கு கீழே அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுதான் என்ன உருவாக்குதுன்னா ஃபார்ம் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா உருவாக்குது. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா ஹைப்போடெர்மிஸ். ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்களை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கும். பொதுவாக நமக்கு இருவித்தலை தாவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேரன்கைமா இருக்கும். ஒரு வித்தலை தாவரத்தில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து ஸ்க்ளெரங்கைமாட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் இருக்கும். நமக்கு ஹைப்போடெர்மிஸ் பொறுத்த வரைக்கும் டைகாட் பிளான்ட்ல பேரன்கைமா அதையோட சேர்ந்து என்ன அசோசியேட் ஆயிருக்கும் அப்படின்னா கொலன்கைமா அப்படின்னு சொல்லக்கூடியதும் அசோசியேட் ஆயிருக்கும். சரிங்களா? கொலன்கைமா பொதுவாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும் அதிகமாக. சரி, இதுல வந்து வலிமை தரக்கூடிய செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இதுல காணப்படும். ஸோ அடுத்தது ஜென்ரல் கார்டெக்ஸ் அண்ட் எண்டோடெர்மிஸ், இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அடுக்கு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஸ்டெம்மை நம்ம வந்து ஒரு ரூட்டை வந்து செக்ஷன் கட்டிங் பண்றோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரூட்டோட பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரூட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த அடுக்குக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எபிடெர்மிஸ். அதுக்கடுத்து கீழே வந்துட்டீங்கன்னா ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். ஹைப்போடெர்மிஸ்க்கு அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான செல்கள், இந்த மாதிரி ஒரே மாதிரியான செல்களுக்கு பேரு கார்டெக்ஸ் அல்லது பூரணி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து உள்ள வந்துட்டீங்கன்னா இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ், இதுக்கு பேரு எண்டோடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பகுதியில வந்து இப்படி பேரல் ஷேப்ல என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி நிறைய செல்கள் காணப்படும். இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா பேரன்கைமா அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள். இது வந்து பேரல் ஷேப்டு செல்ஸ். இதுல 1 or 2 செல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பீப்பாய் வடிவத்தில் இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இதுல வந்து 1 or 2 செல்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த செல்களுக்கு என்ன பேருன்னா பாசேஜ் அல்லது வழி செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப இங்க இருந்து இந்த ரூட் ஹேர்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னா அப்சர்வ் பண்ணக்கூடிய வாட்டர்ல என்ன பண்ணும் அப்படின்னா கார்டெக்ஸ் வழியா வந்து இங்க இருக்கக்கூடிய எண்டோடெர்மிஸ் செல்ஸ் பாசேஜ் செல் வழியா என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள வரும். உள்ள வந்துச்சுன்னா அதுக்கடுத்து உள்ள இருக்கக்கூடிய இந்த லேயருக்கு பேரு பெரிசைக்கிள். இந்த லேயருக்கு பேர் என்ன அப்படின்னா பெரிசைக்கிள். பெரிசைக்கிளை தாண்டி உள்ள வந்துட்டா இங்கதான் என்ன பண்ணும் அப்படின்னா வாஸ்குலார் பண்டல் இருக்கும். வாஸ்குலார் பண்டலுக்கு உள்ள வந்தா பித் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வர்றதுக்கான வழி. அப்ப தண்ணி எப்படி வருது அப்படின்னா நமக்கு இந்த அப்போபிளாஸ்ட் ஸ்டிம்புலஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. அப்போபிளாஸ்ட்னா என்னது அப்படின்னா நான் லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, உயிரற்ற ஒரு நீர் வழித்தடம். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணுது, நமக்கு உள்ளுக்குள்ள தண்ணி வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து கார்டெக்ஸ்க்கு வரும், கார்டெக்ஸ்ல இருந்து எண்டோடெர்மிஸ்க்கு வரும், எண்டோடெர்மிஸ்ல இருந்து இந்த பேசேஜ் செல் வழியா மட்டும்தான் வர முடியும். மற்ற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா வர முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நானு இப்ப இந்த பகுதி எடுத்துக்கிட்டேன்னா இப்ப இந்த பகுதியில வந்து தண்ணி என்ன பண்ணாதுன்னா உள்ள வந்த தண்ணி எந்த காரணத்தை கொண்டு வெளியே போக முடியாது. சரிங்களா? ஏன்னா அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு சுபரின் அப்படிங்கிற ஒரு பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகுது, பிளான்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? சோ இதுக்குள்ளதான் தண்ணி என்ன பண்ண முடியும்னா சுத்திட்டு இருக்க முடியும். சோ இது வழியா தண்ணி எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதனால தண்ணினால என்ன பண்ண முடியாது, இது வழியே வெளியவும் போக முடியாது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணும் வாஸ்குலார் பண்டலுக்குள்ள இருக்கும். பித்து என்ன பண்ணும் அப்படின்னா உறிஞ்சி டக்குன்னு அடுத்து வந்து ஸ்டெம்முக்கு எவாபரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். சரி, அடுத்தது வந்து நமக்கு பெரிப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜென்ரல் கார்டெக்ஸ் அண்ட் எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ் பொறுத்த வரைக்கும் இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ். இது வந்து நமக்கு பேரன்கைமா செல்களால் ஆனது. அடுத்தது பிலிரோம். அடுத்த பகுதி என்னன்னா உள்ள இருக்குது இல்லைங்களா, இந்த பகுதிக்கு பேர் தான் பிலிரோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து இன்னர் மோஸ்ட் ரீஜன். இது என்ன அப்படின்னா ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை உருவாக்கக்கூடியது. ஸ்டீல் அப்படின்னால என்ன அப்படின்னா பித்து, பெரிசைக்கிள், இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டல், பித் ரேஸ், மெடுலர் ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது என்ன மெடுலர் ரேஸ் அப்படின்னா
வாஸ்குலார் பண்டல் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இது ஒரு வாஸ்குலார் பண்டல், இது ஒரு வாஸ்குலார் பண்டல். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இங்க செல்கள் நிறைய இருக்கும். இந்த இடைப்பட்ட இந்த செல்களுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மெடுலரி ரேஸ் அல்லது கதிர் செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். மெடுலரி ரேஸ் அல்லது கதிர் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? எதுக்கு பொருந்தது அப்படின்னா ரூட் அபெக்ஸுக்கு மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது பொருந்தது பெரும்பாலும். It's not applicable to the shoot apex higher plaque because most of the gymnosperm and angiosperm பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, disnect differentiation நமக்கு 3 layer differentiation ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி expect to describe the histogen, fourth type of the histogen also present in a monocot root apex, அதாவது calyptrogen அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்ப root cap produced by the calyptrogen monocot, இதே root cap produced by the dicot அப்படின்னா dermatogen. இது நினைப்பு வச்சுக்கணும். இப்ப calyptrogenல இருந்து என்ன உருவாகுதுன்னா நமக்கு இந்த root apex நுனி பகுதி அப்படிங்கிறது உருவாகுது. இந்த root cap வேர் தொப்பி அப்படிங்கிற அமைப்பு உருவாக்குறது யாருன்னா இதுதான். ஓகேங்களா? இது பார்த்துக்குங்க. இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஒன்லி ஒன் ஈஸ்ட்ரோஜன் எதுல இருக்கு அப்படின்னா நன்குலஸ்ல மட்டும் ஒரே ஒரு ஈஸ்ட்ரோஜன் மட்டும் தான் இருக்கும். ரெண்டு கேசரினா. ஸோ இதெல்லாம் நமக்கு கேட்கக்கூடியது. ஹைட்ரோபைட்ல என்ன கிடையாதுன்னா வேர் தொப்பி அப்படிங்கிறது இருக்காது. அதுக்கு பதிலாக ரூட் பாக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அரேஞ்ச் ஆகிருக்கும். ரூட் பாக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஜெனரல் ரூட் கேப் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லேயர். பாட்டனாஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரூட் கேப் எப்படி இருக்குன்னா மல்டி லேயரா இருக்கும். இதே மாதிரி கோல்ஜி பாடி நிறைய நமக்கு இருக்கு. கோல்ஜி பாடியோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா செக்ரிகேஷன், சுரப்பு அப்படிங்கிற பணியை செய்யும். சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குவாசன்ட்ல இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே.